முருகன் தமிழ் கடவுள், எங்க தாத்தன் பாட்டை முருகன் அப்படின்னு நம்புற ஊரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பழனியிலேயே ஓட்ட போட்டு ஒரு குகைய கட்ட போறேன்னு 1,00,000 ஏக்கரை ஊருகிட்ட இருந்து புடுங்கி வேலை செய்யறதுக்கு ஆர்டர் போட்டதே நீங்க தானக்கா. முருகனுக்கே விபூதி அடிச்சிருக்கீங்க. எங்கள் தமிழ் கடவுளுக்கே விபூதினா தமிழர்களுக்கு எவ்வளவு விபூதி அடிச்சிருக்க மாட்டீங்க? வேடிக்கையா பாப்பான். வந்து நாளாம் தமிழச்சி இல்லையா தமிழர் இல்லையான்னு பேசப்படாதுக்கா. அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க. அவனை கேட்டாரு, நீங்க கூட்டணி ஆட்சி வைங்க, துணை முதலமைச்சராக அண்ணன் திருமாவை வைங்க, அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர்களை வைங்க. துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அதற்கான செயல் திட்டங்களோடு தான் எல்லா கட்சியும் இயங்கும். எல்லாம் பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டு வரல. எல்லா கட்சிகளும் அவரவர்களுடைய களத்தை வலிமையை பக்காவா செட் பண்ணி அதற்கான வேலையை செஞ்சு மேல வரும்போது, அதற்கான ஜனநாயக சூழல் அமையும் போது, சிக்கல் இல்லாத காலகட்டமா இருக்கும் போது அதற்கான வேலைகள் பேச்சுவார்த்தைகள் நாங்க பாத்துக்குவோம். சரிங்களா? நீங்க குறைஞ்சபட்சம் சுயமரியாதையோட இருங்க. சுயமரியாதைன்னு என்ன தெரியுமாக்கா? சாதி வெறுபிடிச்ச சங்கி அமித்ஷா மேடையில வச்சு ஒரு ஆளுநர்னு பார்க்காம ஒத்த வரல ஆட்டி இதெல்லாம் பேசுறத நிப்பாட்டிக்கன்னு சொல்லும் போது சரிங்க அப்படின்னு கோயில் குறுக்கள்கிட்ட குங்குமம் வாங்கின மாதிரி நடிச்சியேக்கா. அது சுயமரியாதை இல்லாத தனம். அதை தூக்கி எறி. அப்புறம் போய் சங்கராச்சாரியார் முன்னாடி ஒரு ஆளுநரா இருந்துகிட்டு அவர் துணியை தூக்கி இப்படி போடுவாராம் பல்லு வளர்க்காத சாமி. அந்த ஒரு சாமியாரு, நீங்க ஒரு ஆளுநர், இந்திய அரசியல் சாசனம் உங்களுக்கு பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கு. அங்க போய் தொன்னையா நின்னுகிட்டு தூக்கி மூஞ்சில இருக்கிறத வாங்கிட்டு வந்து நின்று நீங்க பதவியை பத்திலாம் எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க. அது நாங்க பாத்துக்குவோம். முதல்ல குறைந்தபட்ச சுயமரியாதையோடு வாழுங்க. இல்லைன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே வாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களை ஒத்த வரல காட்டி மிரட்டினார்ல அமித்ஷா, எங்க நிர்மலா சீதாராமன் காட்ட சொல்லுங்க. இந்த மிரட்டல் உருட்டல் அம்மா லெப்ட்ல தட்டும். ஏன்னா அது பாப்பாத்தி. நீங்கெல்லாம் சூத்துருச்சு. புரிஞ்சு பொழைச்சா நல்லா இருக்கும்.